ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இட்ஸ் டியூஸ்டே. காலையில் எந்திரிச்ச உடனே தலை குளிச்சுட்டு சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் டைம் பார்த்திங்கன்னா 5:15 போல் ஆச்சு. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் உட்காந்து ஒர்க் பண்ணலாமே சிஸ்டமில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 7:30 போல் டிவியில் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மரல் இதெல்லாம் போட்டு கேட்டுகிட்டே பசங்களை எழுப்பி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால துணியெல்லாம் வந்துட்டு காயவே மாட்டேங்குது. போர்ட்டிக்கோவில் காய போட்டாலுமே மழை சாரல் பட்டு ஈரமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் உணர்த்தி போடலான்னு பெட்டில் எல்லாத்தையுமே விரித்து வச்சு போட்டுட்டு இருந்தேன். சின்னதாக இருக்க துணியெல்லாம் பெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய சாரீ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மட்டும் கதவில் காய போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப வந்துட்டு ஈரமாலாம் இல்லை, ஆனால் வந்துட்டு மடித்து வச்சோம்னா ஈர ஸ்மெல் இருக்கும். அதனால் கொஞ்சம் உணர்த்தி போடலாமேன்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு துணியெல்லாம் காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் தக்காளி சட்னியும் தான். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டே வதக்கிட்டேன். இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி வதக்கும் போதே சட்னிக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. கடைசி நிமிஷத்தில் வதக்கும் போது சஞ்சய் கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு நான் மீட்டிங்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். ஒன்று ஒன்றா போட்டுகிட்டே இருந்ததுன்னா அவன் வந்து என்கிட்ட டவுட்டு கேட்டுகிட்டே இருப்பான். அதனால் எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு வதக்கடான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஆறினோடனே அரடான்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ளே நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது பசங்க எனக்கு தோசை ஊற்றி கொடுத்து சட்னியும் தாளிச்சிட்டானுங்க. எப்பயுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோட சைட்டுக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவேன். அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறது. நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பசங்களுமே வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டானுங்க. சைட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு பசங்களில் யாராவது ஒருத்தவங்க வண்டி ஓட்டிகிட்டே வரானுங்க. சரி ப்ராக்டிஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். சைட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு அங்கே குடிக்க தண்ணி இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு செவருக்கெல்லாம் தண்ணி விட்டாங்களான்னு பார்த்து வந்தாச்சு. அன்னைக்கு ஆனால் யாருமே வேலை செய்ய வரலை. எல்லாரும் பில்டிங்கே வந்துட்டு எம்டியாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் செவருக்கெல்லாம் தண்ணி விட்டுருக்காங்களான்னு மட்டும் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபுல்லாகவே அன்றைக்கி ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் நிறையா இருந்தது. மதியானம் சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆஃபீஸ் வரைக்குமே அன்றைக்கி வந்துட்டு என்னால் ஸ்கிப் பண்ண முடியல. லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து கிச்சனில் வச்சுக்கிட்டே அன்றைக்கி வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 4:57 நான் அவங்கக்கிட்ட காமிக்கும் போது சாம்பார் வந்துட்டு கொதிச்சிக்கிட்டே இருக்குது. பசங்களுக்குமே நல்ல பசி எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி சமயங்களில் யோசிப்பேன் காலையிலேயே சமைச்சு வச்சுருக்கலாமோன்னு சொல்லிட்டு. ஆனால் காலையில் வேறு வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால சமைக்க முடியல. இதெல்லாம் வந்துட்டு நான் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் காலையில் சமைக்க முடியல அப்படின்னா மத்தியானம் சமைக்கிறதுக்கு நேரமே கிடைக்காது. சோதனையாக அன்றைக்கி தான் நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும், நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டு இருக்கும். நம்மளால் லேப்டாப்பை விட்டுட்டு கிச்சனுக்கு வரவே முடியாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி டிலே ஆகிறதையும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நாங்கள் கிச்சனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த கொஞ்சம் டைமில் சாம்பார் கொதிச்சுட்டே இருக்கும் போது ஒரு பக்கம் கையோட எல்லாத்தையுமே நீட் பண்ணி வச்சிடலாம். சிங்கில் எந்த பாத்திரத்தையும் போட வேண்டாம்னு சொல்லிட்டு சிங்கில் அந்த பாத்திரத்தையும் விலக்கி வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் வந்துட்டு நீட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு நான், பசங்க, அவர் எல்லாருமே அந்த டைமில் தான் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் அரைச்சி சட்னி கொஞ்சம் இருந்துச்சு. அது கூட சாம்பார் வச்சுக்கிட்டு தோசை செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ என்னோடய டே அன்றைக்கி இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்றைக்கி லாக் அவுட் பண்ணுறது 9:40 அரவுண்ட் ஆச்சு. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். டாட்டா, பாய் பாய்.